சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். தளபதி தளபதி நீதான் என்றும் தளபதி, தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி என் நெஞ்சில் குடியிருக்கும். தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சவிதா மருத்துவமனையின் இலவச மருத்துவ முகாம் சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சவிதா மருத்துவமனை இணைந்து தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக மருத்துவ முகாம்கள் அமைத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடத்தி வருகின்றனர். இன்று பெசன்ட் நகர் ஊரூர்குப்பம் பகுதியில் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் KV விஜய் தாமு முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழக மருத்துவ அணி அவசர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் VJ பாபு பாஸ்கர் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி தாவேக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கான முழு உடல் பரிசோதனை நடைபெற்றன. சவிதா மருத்துவமனையின் மொபைல் மருத்துவ வாகனம் மூலம் இரத்த பரிசோதனை, ECG, எக்ஸ்ரே மற்றும் கண் பரிசோதனை போன்றவை இலவசமாக நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், குழந்தைகள், வயதானவர்கள் மட்டுமின்றி அப்பகுதியில் பணிபுரியும் வட மாநிலத்தவர்கள் என பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். இந்த மருத்துவ முகாமில் உடல் பரிசோதனை செய்து கொண்டவர்களில் யாருக்காவது உடலில் ஏதேனும் பாதிப்பு கண்டறியப்பட்டால் அவர்களுக்கான அறுவை சிகிச்சையும் இலவசமாக வழங்கப்படுகிறது. தாவேகாவின் இந்த மருத்துவ முகாம் சேவை அப்பகுதியில் பெரிதும் பாராட்டப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் VJ பாபு பாஸ்கர், அவசர சிகிச்சை நிபுணர், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன். ஸோ இங்கே வீடு வீடாக சென்று மக்களோட குறைகளை கேட்கும்போது தாமு அண்ணன், சுரேஷ் அண்ணன் அவங்களோட குழு பெசன்ட் நகர்ல ஒவ்வொரு வீடா சென்று குறைகளை கேட்கும்போது இங்க மருத்துவ ரீதியில நிறைய பேருக்கு மருத்துவ வசதி தேவைப்படுதுன்ற காரணத்தினால தலைமை கொண்டு போயிருந்தாங்க. தலைமை கொண்டு போன பிறகு தளபதியோட உத்தரவுடன் ஆனந்த் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இங்க ஒரு மெடிக்கல் முகாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இங்க முகாம் அரேஞ்ச் பண்ணது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்பெஷாலிட்டினா மெடிசன், சர்ஜரி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், ஸ்கின் டாக்டர் அண்ட் ஃபாலோட் பை லேடி டாக்டர், மகப்பெரிய டாக்டர் வந்திருக்காங்க. இந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு. அண்ட் மெயினா மொபைல் பஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா எக்ஸ்ரே எடுக்கலாம், ECG எடுக்கலாம், ஃபாலோட் பை ஆடியோமெட்ரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பிளட் டெஸ்ட் ஃபாலோட் பை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ இங்கே டாக்டர் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு எது தேவையோ ஃபர்தரா இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மருந்துகளும் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மருத்துவ சேவை செய்ய வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தாமு அண்ணன் மற்றும் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இது வரைக்கும் சென்னையில இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நிறைய கேம்ப்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வடபழனி பண்ணியிருந்தோம், திருவள்ளூர். ஸோ தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். அதனால ஒவ்வொரு மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணிருக்கோம் கட்சி சார்பா. பெனிஃபிட் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இது மெயினா கேம்ப்ன்றது நான் ஒவ்வொரு கேம்ப்ல சொல்றதுதான். இது நாட் ஃபார் பப்ளிசிட்டி. மெயினா இங்க இருக்கவங்க குறைகளை கேட்டு அவங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அது மூலியமா நம்ம ஃபர்தரா சவிதால அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்ன இதுவோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல ஏதாவது சர்ஜரி மாதிரினா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிராக்சர் ஆகி வராங்க, அவங்களுக்கு கண் பார்வை அப்படி தெரியல, புற வளர்ந்து இருக்குன்னா அது சவிதால கூட்டு போகும்போது அங்க கண் பார்வை சர்ஜரி எல்லாமே அங்க இலவசமா பண்றோம். ஃபாலோட் பை சர்ஜரியில அங்க சவிதாவும் சில சர்வீஸ் மைண்ட்ல நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஃபாலோட் பை கட்சி சார்பாகவும் தலைமையில இருந்து நிறைய மெடிக்கல் ரீதியில நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது மூலயமா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்றதுல பெனிஃபிட்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. என் பேர் ஆகாஷ். நான் ஊருக்கு குப்பத்தில் தான் இருக்கேன். இங்கே டிவிக்கே அவங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க. இங்கே ஊருக்கு குப்பத்தில் நிறைய ஸ்லம் ஏரியா இருந்தால அவங்களால போய்ட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேமெண்ட் 600 அந்த மாதிரி பே பண்ணணும். ஆனால் இங்கே இவங்க டிவிகே மூலிமா
ஃப்ரீயாக இங்கே வந்து பண்ணுறதுனால நான் இங்கே ஜென்ரல் செக்கப் கோசம் வந்தேன். எல்லாமே அவங்க எக்ஸ்ரே வந்து பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு எல்லாமே அவங்க வந்து நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் தளபதி, தேங்க்ஸ் டிவிக்கு. என் பேர் விஜி. நான் இங்கே வந்து பெசநகர்லேருந்து வரேன். எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. இது வந்து வெளியில் எடுத்தால் அதிகமாக அமௌண்ட் ஆகும். ஸோ இது வந்து டிவிகேலேருந்து பண்ணுறதுனால எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு டிவிகே தளபதி. குப்பத்துலேருந்து வந்திருக்கேன். விஜய் கேம்பில் ஃப்ரீ இது போட்டிருக்காங்க. அதனால என் கண்ணு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் கந்தன். நான் ஊரூர் குப்பத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் வந்து இந்த டிவிகே கட்சியிலேருந்து மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு 1500 பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதனால விஜய் சாருக்கும் டிவி கட்சிக்கும் எங்கள் ஊர் சார்பாக என் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலையரசி. நாங்கள் ஊரூர் குப்பத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த விஜய் கேம்ப் போட்டதுனால நாங்கள் ஃப்ரீயாக வந்து செக் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். என்னோட பேர் லக்ஷ்மி. மருத்துவ முகாமுக்காக நான் காலையில் டிவிகே சார்பில் வந்திருக்கோம். ஒரு வீட்டுக்காக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். எல்லா கேம்புமே இருக்குது. இந்த மாதிரி எந்த இதுலேயும் கிடையாது. நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு முறை பார்க்கறது. டிவிகே சார்பில் இதுதான் ஃபஸ்ட்டு முறை நாங்கள் பார்க்கறது. எங்களுக்கு காலையில் நாங்கள் 8:30 மணிலேருந்து வந்தோம். 8:30 மணிலேருந்து இப்போது டைம் என்னன்னு கூட நாங்கள் பார்க்கல. ஏன்னா அவ்வளோ டாக்டர்ஸும் அவ்வளோ டிவிகே சார்பில் மகளிர் அணியும் எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு உற்சாகப்படுத்தி உட்கார வச்சு ஒன்று ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஊரூர் குப்பத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து டிவிகே சார்பாக மக்களுக்காக கேம்ப் போட்டிருக்கோம், முகாம் போட்டிருக்கோம். மக்களோட நலத்துக்காக எங்கள் சார்பாக நாங்கள் எல்லா இடத்துலேருந்து முகாம் போடுறதுக்காக நாங்கள் டிவிகே கிட்ட பேசியிருக்கோம். நம்ம இடத்துல வந்து டிவிகே போட்டிருக்காங்க. நம்ம இடத்துல இல்லாத மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் எல்லாமே வந்து மருத்துவ மூலியமா வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க டிவிகேலேருந்து. என் நேம் ஸ்வாதி. நான் அடையார் தாமதபுரத்துலேருந்து வரேன். டிவிகேலேருந்து கேம்ப் போட்டிருக்காங்க. இந்த கேம்ப் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இந்தமாரி எந்த கட்சியிலுமே இந்த கேம்ப் போட்டு இவ்வளோ சேஃப்டியாக எங்களை பார்த்துக்கல யாருமே. திருமலை அண்ணா சார்பாக இந்த கேம்ப் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் வந்து டிவிகே கட்சியில் வந்து போட்டுட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதற்கொண்டு உடம்புல என்ன பிரச்சனைன்ட்டு ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் பார்க்குறாங்க. சார், என் பேர் வெங்கட். நான் பெசநகர் எங்கள் கக்கன் காலனிலேருந்து வரேன். நான் ஒரு 45 வருஷமாக இங்கே இருக்கிறேன். இந்த 45 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு கேம்பை நான் பார்த்ததே இல்லை. என் ஜென்ரேஷனில் இது மாதிரி ஒரு கேம்ப்பு இது தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தளபதி வந்து மக்களுக்கோசம் அவ்வளோ பணத்தையும் விட்டுட்டு வந்து மக்களுக்கோசம் சேவை செய்ய வந்தது எப்படின்றது இந்த ஒரு கேம்ப் மூலியமாக எங்களுக்கு மக்களுக்கு நல்லா புரிய வச்சிட்டாரு. மக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம். இந்த இதுலேயே பாருங்கள், அதிகமாக மக்கள் வந்து அந்த கேம்பை வந்து பயனடைஞ்சாங்க. அது இல்லாத இப்போ வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் தளபதி வந்தாருன்னா எல்லாமே நல்லது நடக்கும். அது இல்லாத அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ முகாம் பார்த்தீங்கன்னா தளபதியும் கவிதா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தளபதி கை இணைச்சு அவர் மூலியமா மக்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 300 கேம்புக்கு மேலே போட்டுக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் இதை ஃபஸ்ட் டைம் போட்டதே ஒரு 300 பேருக்கு மேலே வந்து பயனடைஞ்சாங்க. இதனால் சவிதா மருத்துவமனைக்கும் பாபு சாருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் விமல். இங்கே பெசநகரில் தான் இருக்கேன். இன்றைக்கி டிவிகே சார்பாக வந்து இலவச மருத்துவ முகாம் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து செக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து யூஸ்வலாக இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே என்னென்னு செக் பண்ணிவிட்டு போகலான்ட்டு வந்தேன். வந்ததில் இங்கே இசிஜி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுத்ததில் வந்து இப்போது ரிசல்ட் வந்து நார்மல்னு வந்திருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் தளபதி, தேங்க்ஸ் ஃபார் டிவிகே. मेरा नाम आशु अली है। मैं दिल्ली का रहने वाला तमिलनाडु में आया हूँ। यहाँ पर डॉक्टर है मेरे, वो डॉक्टर अच्छा गुड मैन है। वो अच्छा मेरा स्वास्थ्य, आस्थमा, खांसी, सली सब अच्छा करा है। तो टैबलेट, मेडिसिन सब दिया, हेल्प करा है हमारी। हम लोग की हिंदी वाले की हेल्पफुल सपोर्ट करा है।